ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோபி பேசுகிறேங்க. இன்றைக்கி சின் மவுண்ட் ஹெல்மெட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறது நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. இந்த சின் மவுண்ட் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க. சின் மவுண்ட் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டரோடு இருக்கும் நான் ஆர்டர் பண்ணது. ஆக்ஷன் ப்ரோங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா சின் மவுண்ட் மட்டும்தான் தருவாங்க. கோப்ரோ மாட்டுற மாதிரி தான் இருக்கும். அதே ப்ரைஸுக்கு அமேசானில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் அமேசான்லேயே நான் போய் பை பண்ணிட்டேங்க. உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அதுதான் ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டரு. நெக்ஸ்ட்டு ஹெல்மெட்டில் மாட்ட தேவையான ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஒரு போல்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர் அதை டைட் பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதாங்க மவுண்ட்டு. ஹெல்மெட்டில் அந்த ஸ்ட்ராப் மாட்டிட்டு இதில் வச்சு மவுண்ட் பண்ணுறது. ஸோ இது தான் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸுக்குள்ளே. இதை நம்ம ஹெல்மெட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்த்துடலாம். இதாங்க ஸ்ட்ராப்பு. இந்த ஸ்ட்ராப் எடுத்து இந்த ஹெல்மெட்டில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த 2 ஸ்ட்ராப்பையும் ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே 2 ஸ்ட்ராப் இருக்குது. இதை இருங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே லாக் டைப் தான். அது அந்த ஸ்ட்ராப்பை ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டு இதை லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்குங்க. அதே மாதிரி இன்னும் 2 எடுத்து மொத்தம் 2 எண்டுங்க இருக்கும் பாட்டத்தில். ஸோ இன்னொரு சைடு உள்ள இந்த ஸ்ட்ராப்பில் மாட்டினா சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைட்டில் வச்சிடணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஸ்ட்ராப் மாட்டியாச்சுங்க. இதுக்கு அடுத்தது ஸ்ட்ராப் மாட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மவுண்ட் இருக்குல்லங்க இது மேலே வச்சு அவ்வளோதாங்க, லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்ட்ரு. ஸோ இந்த ஹோல்டரில் இங்கே பாட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை இப்படி ஃபிட் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, நம்ம சின் மவுண்ட் ஹெல்மெட்டில் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் மொபைலுக்கு. இப்போ பாருங்கள். ஸோ மொபைல் எடுத்து நான் ஹோல்டரில் மாட்டிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஃபோன் அதுக்கடுத்தது இந்த ரப்பர் இருக்குல்லங்க, இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிட்டு ரப்பர் அவ்வளோதாங்க, மொபைலுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் ஹெல்மெட் எவ்வளோ ஷேக் பண்ணுறேன், பட் அது நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கிதுங்க. இப்போ நம்ம ஹெல்மெட்டில் சின் மவுண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்க நம்ம பார்த்துட்டோம். மொபைல் ஹோல்டரும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா என்கிட்ட கோப்ரோ கிடையாது, அதனால் நான் ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர் வாங்கி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கோப்ரோ மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கோப்ரோ எடுத்து இது டேரெக்டாக இங்கே நம்ம எப்பவும் போல் ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த நட்டு போட்டு. I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna go eat, then you know I'm gon' feed them. If you're coming for me, hope you're ready for a demon. I got eyes in the back of my head, I'm seeing. Take me for granted and you. என்னடா வீட்டில் இருந்தவன் பொசுக்குன்னு ரைடிங்கில் இருக்கான்னு பார்க்காதீங்க. நம்ம இன்னொரு ப்ராடக்ட் வாங்கினாலும் செக் பண்ணணுமா இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சின் மவுண்ட் நம்ம எல்லாமே ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதை செக் பண்ணுவோமா இல்லைங்களா, அதுக்காகத்தான் நான் ரைடிங்கில் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்பீடு அரௌண்டு 40 போயிட்டுருக்கேன். அந்த ஷேக்னஸ்ஸு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பின்னாடி உக்காந்துருக்கோம், பயந்துருக்கோம், ஸ்லோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒரு பயம்னா, பொசுக்குன்னு கலந்து விழுந்துச்சுன்னா மொபைல் அவ்வளோதான் சோழி. ஆல்ரெடி நொங்கு பறிக்கிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு டைம் தப்பிச்சிருச்சு மொபைல். அது ஃப்ரெண்டு பழனிக்கு தெரியும். மேபி வீடியோவும் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், அது பாருங்கள். அந்த மாதிரி இப்போ ஏதோ ஒன்று இன்கேஸ் ஆகி போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, கோயிந்தா தான். அப்புறம் இந்த ப்ராடக்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ மோட்டோவ்லாகிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் டூரிசம் பண்ணுறவங்களுக்கு, நிறையா விளாக் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இனி நம்ம விளாகிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்டு கூடிய சீக்கிரம் மோட்டோவ்லாகிங் எல்லாமே அப்டேட்டில் வரும், ஃப்யூச்சரில் வரும். இப்போ எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேயும் போகிற பிளான்லாம் எதுவுமே இல்லை. முன்னாடி ஒரு பர்சன் நிறுத்தி பார்ப்போம். தங்கம் நின்று, தங்கம் முன்னாடி போய் நில்லு. தங்கம் போடா, தங்கம் எப்படி ஃபோக்கஸ் ஆகிருன்னு பார்க்கலான்டா தங்கம். இப்போ சந்தோஷ் தங்கம் என்னாச்சு தங்கம், நடந்து போகிறீங்க, காலில் முள்ளு குத்திருச்சா, கால் சுளுக்கிடுச்சா? வாங்க வண்டியில் ட்ராப் பண்ணுறேன், ஏறுங்க. ஃபன் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபன்.
இது பார்த்துட்டிங்கன்னா ப்ளூடூத்துங்க. ட்ரைபேட் கொரில்லா ட்ரைபேட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அது கூட வந்துருந்துச்சு. ஏன்னா கோப்ரோ வந்துச்சுன்னா பட்டன் பார்த்துட்டிங்கன்னா பாட்டத்தில் இருக்கும், அதனால் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். பட் மொபைலுங்காட்டி நம்ம டச் பண்ணிட்டே இருக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரிங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டேக் எடுக்க ஆரம்பிச்சிடும். கட் பண்ணணுன்னா ஒன்ஸ் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆயிருங்க. ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக. இதுக்குன்னு காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டாம். நீங்கள் கொரில்லா ட்ரைபேடுன்னு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இருக்குங்க, அது மட்டும் வாங்கிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆடியோ எப்படி இவ்வளோ கிளாரிட்டியாக கேட்குன்னு சொல்ல கேட்காதீங்க. நான் யூஸ் பண்ணுற போயா மைக்கை தான் நான் ரோல் பண்ணி ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஆடியோ நான் கேட்குறப்பே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்காக நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்துலாம் ரோடு மைக் அதெல்லாம் வாங்க வேண்டாம். போயா மைக்கே உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் இப்போ வரைக்கும் போயா மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அவ்வளோதான், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஹாரிஸ் கோபி விலாக்ஸ்.